அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி மூலிமா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மனிதனின் அத்தியாவசிய தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூணாவது வரக்கூடிய அந்த இருப்பிடத்தை நம்மளுக்கு செவ்வனே அமைத்து கொடுப்பது யார் என்றால், ஃபீல்டு ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய மீடியேட்டர் சொல்லலாம், புரோக்கர் சொல்லலாம், கஸ்டமர் பார்ட்னர், மார்க்கெட்டிங் ஏஜென்ட், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், எதனாலும் சொல்லிக்கலாம். இவங்க இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸ், அது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியில் இருந்து பப்ளிக் லிமிடெட் எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி வரைக்கும் இவங்க இல்லாமல் எந்த பிஸ்னஸும் எந்த நிறுவனமும் இல்லை. இது வேர்ல்டு வைடுக்கு, இந்த மனித குலத்துக்கே இது பொதுவான ஒரு விஷயம். சரி, அப்போ இவங்களுடைய டியூட்டிஸ் என்னென்ன? இன்னைக்கு எல்லாரும் நான் டீம் லீடரு, நான் சேல்ஸ் மேனேஜர், நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இப்படி சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பணிக்கு உண்டான டியூட்டிஸ் என்னென்ன அதை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் இந்த காணொலி. சரி, இப்போ ஒருத்தர் படிச்சிருக்காரு, இல்லாட்டி ஒரு அனுபவம் அவங்க அப்பா பண்ணியிருப்பாங்க, தாத்தா பண்ணியிருப்பாங்க, அந்த அனுபவத்தை பேஸ் பண்ணி நம்மகிட்ட வராங்க. அப்போ வரும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். ஏஜென்ட்னா என்ன, அவருடைய கடமைகள் என்னென்ன, அது சொல்லித்தர வேண்டியது நம்மளுடைய கடமை, அதை நம்ம சொல்லித்தரோம். சரி, ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது சைட் விசிட். அந்த சைட் விசிட்டு எந்தெந்த ரோட்டில் அமைஞ்சிருக்கு, ஏன்னா ரோடு தான் இடத்தோட மதிப்பை தீர்மானிக்கிறது. நம்ம ஏற்கனவே முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்துருக்கோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எந்தெந்த பிளாட்ஸ், எந்தெந்த லே அவுட்ஸ், எந்தெந்த பல்க் லேண்ட்ஸ், ஃபார்ம் லேண்ட்ஸ், ரீசேல் பிளாட்ஸ், இதெல்லாம் எந்தெந்த சாலையின் மேல் அமைந்திருக்கு அதை ஒரு டைரி போட்டு எழுதி ப்ராப்பராக. அது மாதிரி இது ஒரு பிளாட்டை பார்க்கும்போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நியூ டிவிஎஸ் நகர்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட், இன்க்ளூடிங் ரோடு 75/30, 2100 ஸ்கொயர் ஃபீட், அது மாதிரி பண்ணிடுறோம். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வராது. 2 சென்டில் இருக்கும், 1.5 சென்ட் இருக்கும், 4 சென்ட் இருக்கும், 7 சென்ட் இருக்கும். அப்போ அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இதுதான் ட்ரைனிங்கில் நம்ம கொடுக்குற ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங், ரைட். ரெண்டாவது, அவங்க சைட்டு விசிட்டில் எந்தெந்த ரோட்டின் மேலே எந்தெந்த சைட் அமைஞ்சிருக்கு, அந்த சைட்டின் பெயர்கள் என்ன, அதுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறோம், அந்தந்த பிளாட்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறோம், அதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. மூணாவது, ஒரு சைட்டு விசிட்டுக்கு அவங்க கூட்டு போகிறாங்க, கஸ்டமர் பார்ட்னராக இருந்து அந்த கஸ்டமரை அவங்க கூட்டு போகும் பட்சத்தில் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம கார் ஆஃபீஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணுவோம். சிலவங்க அவங்க கார்லேயே, அவங்க 2 வீலர்லேயே பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மீடியேட்டர் ஆகி, அந்த கஸ்டமர் பார்ட்னர் ஆகி, அந்த ஃபீல்டு ஆஃபீஸர் நம்மக்கிட்ட என்ன சொல்லணும், சார் இது மாதிரி 4 மணிக்கு நாங்கள் சைட் விசிட் போகிறோம் அப்படின்னு நம்ம கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணிட்டா, ஏன்னா சில சமயம் அங்கே இருந்துட்டு அப்ரூவல் காப்பியை கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் பண்ணி விடுங்க சார், இந்த பிளாட் நம்பர் சரியாக தெரியல, கல்லில் சரியாக எழுத்து வாங்கி போச்சு, அது லேஅவுட்டு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக நம்ம நிறுவனத்துலேருந்து அனுப்புறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் கஸ்டமரை கூட்டு போகும்போது கண்டிப்பாக நிறுவனத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம கம்பெனி காரை எடுத்துகிட்டு போனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆஃபீஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா நம்ம ஸ்டைல், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, 5 விரலும் ஒன்றா இருக்காது இல்லையா. அதேமாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்கன்னா நாங்கள் கொண்டு போய் சைட்டை A to Z எல்லாம் காமிச்சிடுறோம். இது நம்ம ஸ்டைல். இது அவங்க ஃபஸ்ட்டு ட்ரைனிங். ரெண்டாவது எந்தெந்த சைட்டு எந்தெந்த ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குன்னு அவங்க முதல் சைட் விசிட் பண்ணி அதை நோட் பண்ணிக்கிறேன்னு. மூணாவது உங்களுக்கு போகும்போது, ஒரு கஸ்டமரை கூட்டு போகும்போது நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நாலாவது, அதை முடிச்சுட்டு அவங்களுக்கு பிடித்தமாகும் பட்சத்தில், ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் பிடிச்சிட போகிறது இல்லையா, சரி எனக்கு இந்த சைட்டு வேண்டாம், அந்த சைட்டு ஓகேன்னு சொன்னால் அந்த ப்ரைஸ் நெகோசியேஷன் இருக்கும். அதில் அவங்க கூட இருந்து கம்பெனிக்கும் அவங்களுக்கும் மீடியேட்டிங் ப்ராப்பராக பண்ணணும். கம்பெனி சைட்லேயும் இருக்கக்கூடாது, அவங்க சைட்லேயும் இருக்கக்கூடாது. மீடியேட்டிங் கரெக்டாக பண்ணி 2 பக்கம் நியாயமாக இருந்து நியாயமான விலையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு அதெல்லாம் பண்ணணும். சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சா, நான் அடுத்த வேலை என்ன வருதுன்னா, இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 1 or 2 days பிஃபோராக ஜிபிஎஸ் ஆப் உள்ள கேமரா மூலிமா ஃபோட்டோ எடுத்து அந்த பிளாட்டில், அந்த நிலத்தில், அந்த இடத்துல அவங்கள நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை கலரில் எடுத்து நம்மளுக்கு அனுப்பிவிடணும். அந்த ஜிபிஎஸ்ல எல்லாமே வந்துடும். கிழவனேரி, சாத்தங்குடி, மதுரை, திருச்சி, இது மாதிரி எல்லாமே வந்துடும். டைமிங்கோட எல்லாமே வந்துடும். அதை நம்மளுக்கு கலரில் எடுத்து அனுப்பும் பட்சத்தில் நம்ம அதை கலர் பிரிண்ட் எடுத்து இப்போ பத்திரத்தோட வைக்கணுங்கிறது இன்னைக்கு ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ், ரைட். அது இருந்தால் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்கிற நிலைமை. இது இந்த ஃபீல்டு ஆஃபீஸருடைய கடமை. அந்த கஸ்டமரை கூட்டு போய் 1 or 2 days பிஃபோர், இல்லாட்டி ஏர்லி மார்னிங் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி அந்த ஒரிஜினல் பத்திரத்தோட அந்த கலர் ஃபோட்டோவை என்க்ளோஸ் பண்ணுங்கிறது கவர்மெண்ட் ரூல்ஸ். அதான் அது செய்கிறதும் இந்த ஃபீல்டு ஆஃபீஸருடைய கடமை. சரி, அது முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் அன்னைக்கு 1 of the விட்னஸாக அவர் வரணும். அதுதான் நம்ம கம்பெனி அந்த ஏஜென்ட்டுக்கு கொடுக்குற ஒரு ரெப்புடேஷன் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு அதென்டிகேஷன். ஸோ அதை அவங்க ஆதார் கார்டு எடுத்து அவங்க முறைப்படி நம்ம கம்பெனியோட இணைந்து பத்திரப்பதிவு எழுத்தாளர் மூலியமா அதை முடிச்சு 1 of the விட்னஸாக அவங்க வராங்க. அது முடிந்த பிறகு எல்லாம் முடிஞ்சது. அன்னைக்கு சாயங்காலமோ இல்லை மறுநாளோ அந்த ரசீதை வாங்கி வாபஸ் வாங்குற கடமையை இந்த ஃபீல்டு ஆஃபீஸரை சேர்ந்தது.
சரி, அது வாபஸும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் என்னைக்கு அவர் ஆஃபீஸ்க்கு வந்து நிறுவனத்தில் வந்து அந்த ஒரிஜினல் பத்திரம் ப்ளஸ் பேரண்ட் டாக்குமெண்ட், எஃப்எம்பிஏ ரிஜிஸ்டரு, அது என்னென்ன தேவையோ பட்டாசிட்டா அடங்கல், ஈசி எல்லாத்தையும் ஒரு செட்டு போட்டு நம்ம கம்பெனியில் பவுச்சுக்குள்ளே போட்டு ரெடியாக வச்சுருப்போம். அன்னைக்கு என்னைக்கு டெலிவரி பண்ண போகிறோமோ அவங்க வந்து நம்ம கம்பெனி ஒரு நினைவு பரிசை வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுக்க வேண்டிய கடமை வரைக்கும் இந்த ஃபீல்டு ஆஃபீஸருடைய கடமை. சரி, ஓகே, எல்லாம் புரிஞ்சது இல்லையா? இதுக்கு மேலே என்ன சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை போக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.